செல்லக்குட்டீஸ் எல்லாருக்கும் சிறப்பான காலை வணக்கம். இன்று நடைபெற இருக்கக்கூடிய 11க்கான கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கான பப்ளிக் எக்ஸாம் குறித்து ஒரு முக்கிய அறிவிப்பை தான் வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்களை பொறுத்த முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்லாம் இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல்லைக்கான அல்ல செட் பண்ணி வச்சுங்கப்பா. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தற்பொழுது நம்மளுடைய வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களுக்கு இன்றைக்கி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சயின்ஸ் ரெண்டுத்துமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் இன்று வந்து ரொம்ப தீவிரமாக வந்து காலையிலே வந்து எழுந்து எல்லாமே வந்து படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ எக்ஸாமினேஷனுக்கான கொஷின் பேப்பர் எப்படி அமையும், ஈஸியாக வருமா இல்லை டஃப்பாக வருமானு கேட்டிங்கன்னா, அது எப்படி அமைந்தாலும் சரி, டஃப்பாக இருந்தாலும் சரி, ஈஸியாக இருந்தாலும் சரி, நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நம்பிக்கையிலும் தைரியத்தில் தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தீவிரமாக படிச்சுட்டு இருந்தீங்கன்னு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பெரும் அளவில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கை நீங்கள் ஈஸியாகவே எடுக்கலாம். ஓகேங்களா? சப்போஸ் நீங்கள் படிக்காமல் இருந்தீங்கன்னா கொஷின் பேப்பர் எப்படி வருமோ அப்படி வருமோ, இல்லை கொஷின் பேப்பர் பார்த்தவொடனே பயத்தில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எழுதாமல் கூட விட்டுடலாம். ஸோ அதனால் படிச்சிருந்தீங்கன்னா அது எப்படின்னா வரட்டும், நம்ம படிச்சுட்ருக்கோம், நம்ம பாஸ் ஆகிடுவோம், நம்ம இவ்வளோ மார்க் எடுப்போம் அவ்வளோ மார்க் எடுப்போம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளே வரும். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மாணவ செல்வங்கள் உங்களுக்கான நேரம் அந்த எக்ஸாமினேஷனுக்குள்ளே போயிட்டு அந்த 3 மணி நேரத்தில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஷின் பேப்பர் படிச்சுட்டு அப்போ உடனே ஸ்டார்ட் பண்ணுறங்க எழுதுறதுக்கு. ஏன்னா வந்து காலம் என்பது ரொம்ப நேரம் வந்து 3 மணி நேரன்றது கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா ஃபுல் கொஷின் எழுதுனா லேட் ஆகும். எழுதாமல் இருக்கிறவங்களுக்கு நேரம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும், எழுதுறவங்களுக்கு நேரம் பத்தாது. ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் கொஷின் பேப்பர் படிச்சுட்டு அதுக்கப்புறம் டைம் ஸ்டார்ட் பண்ண சொல்லுவாங்க, அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி விடாமல் எழுதுனீங்கன்னாவே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? நம்ம முயற்சி பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்ம வந்து வெற்றியை நோக்கி ஓடிட்டுருக்கோம் அப்படின்றது ஒரு அர்த்தம். அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து இந்த தேர்வில் எல்லோரும் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். மேலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மாடல் கொஷின் பேப்பர் A to Z வந்து நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். ஸோ போய் செக் பண்ணாதவங்க செக் பண்ணிக்கங்க. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் மேலும் மாணவ செல்வங்கள் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை காலையில் எழுந்து படிங்க. அதுதான் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா காலையில் 4 மணிக்கு எல்லாம் எழுந்து படிச்சுட்ருப்பீங்க. ஸோ கிட்டத்தில் ரொம்ப சின்ன டைமாக இருக்கும் போது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதுக்கேற்ற போல் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு முக்கியமான கொஷின்ஸ்லாம் படிச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் காலுக்குள்ளே போயிட்டு உடனே கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அந்த கீஸும் ஃபாலோ பண்ணுங்கள். டைம் விடாதீங்க. ஓகேங்களா? நீங்கள் எழுந்து ஸ்கூலுக்கு நீங்கள் எக்ஸாமினேஷன் சென்டருக்கு போகிற வரைக்கும் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டைம், நீங்கள் ரெடி ஆகிற டைம், அப்படி இப்படி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷப் ஆகிற டைம்லாம் விட்டுட்டு மற்ற டைம்லாம் வந்து படிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ரெடியாகி கிளம்புற டைமை விட்டுட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜாலியாக வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு எக்ஸாம் காலையில் எழுதுங்க. ஓகேங்களா? ஸோ நேரம் என்பது ரொம்ப குறுகி இருக்குது. அதுக்கேற்ற போல் நீங்கள் பயன்படுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.